வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். விசேட நேர்காணல் பகுதி. ஆரம்ப காலத்தில் இந்த சமூகம் படிப்படியாக வளர்ச்சி அடையும் பொழுது பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. மனிதன் விரைவாக அவன் கூர்ப்பு ரீதியில் விரைவாக மேம்படுவதற்கு அல்லது வளர்ச்சி அடைவதற்கு அவனுடைய அறிவு திறன் முக்கியமான ஒரு வகிப்பாக அல்லது பங்கினை வகித்தது என்று சொல்லலாம். அவன் அறிவியல் ரீதியில் அல்லது அறிவு சார்ந்த விடயங்களில் அவனுக்கு இருக்கின்ற அதீத ஆற்றல் காரணமாக கூர்ப்பு ரீதியில் ஏனைய உயிரினங்களை விட மனிதன் அதீத ஆற்றலில் அதிக வேகத்தில் முன்னேறிவிட்டான் என்று சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணங்களாக பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக கல்விச்சாலைகள், கலாசாலைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கல்வி ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் சமூக மாற்றத்திற்கு பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கும் இலங்கையின் தலைநகர் கொழும்பில், அதுவும் வெள்ளவத்தை தமிழ் பிரதேசத்தில் ஒரு பிரபல முன்னணி பாடசாலையாக நெடுகாலமாக திகழ்வும் கொழும்பு வெள்ளவத்தை சைவ மங்கையர் கழக தொடர்பிலான விடயங்களில் இன்று விசேட நேர்காணல் பகுதியினூடாக நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். இந்த பல்வேறு சமூகத்துக்கு பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் பிள்ளைகள் எதிர்காலம் என்ற விடயத்தில் பாரிய பங்களிப்பை செலுத்தி வருகிறது. என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றது, செய்ய போகிறது என்ற விடயங்கள் குறித்து தான் இன்றைய விசேட நேர்காணல் பகுதியில் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். அந்த வகையில் கலையகம் வந்திருக்கின்றார்கள் திருமதி சிவச்செல்வி பாலச்சந்திரன், இணை காரியதரசி சைவ மங்கையர் கழகம். அவருடன் திருமதி மாலதி சிவேந்திரன், உபதலைவி சைவ மங்கையர் கழகம். இருவரும் கலையகம் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். 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 ஆமாம், இப்பொழுது சைவர் மங்கையர் கழகத்தில் எதிர்வரும் 5ஆம் திகதி சனிக்கிழமை புதுவருட சந்தை, நியூ இயர் மார்க்கெட் என்று ஒன்று இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த புதுவருட சந்தை எதற்காக, எதனால் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் முதலில் பார்க்கலாம். புதுவருட சந்தையை பற்றி கதைப்பதற்கு முதல் சைவமங்கையர் கழகம் என்றால் என்ன என்பதை முதல் சைவமங்கையர் கழகம் எதனால், எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அதன் நோக்கம் என்ன, அதன் இப்பொழுது தற்போதைய நிலைமை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். சைவமங்கையர் கழகம் 95 வருடங்களுக்கு முன்னர் 5 தமிழ் பெண்மணிகளின் கனவால் உருவாகியது. முக்கியமாக இந்து மதத்தையும் தமிழையும் இந்து தமிழ் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாத்து பரப்புவதே கழகத்தின் முக்கிய குறிக்கோளாகும். சைவமங்கையர் கழகம் என்னும் பெரும் குடையின் கீழ் 5 முக்கிய நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அவையாவன சைவமங்கையர் வித்தியாலயம், இசை நடனக் கல்லூரி, மங்கையர் மாரியா பாலர் பாடசாலை, பாலாம்பிகை நமசிவாயம் முதியோர் இல்லம், மங்கையர் மாணவர் இல்லம். இவை 5 நடவடிக்கைகளும் சைவமங்கையர் கழகம் என்னும் குடையின் கீழ் நடைபெறுகின்றன. அவற்றை பற்றி விரிவாக கூறுவதாக இருந்தால், சைவமங்கையர் வித்தியாலயம் இது அரச உதவியுடன் இயங்கும் ஒரு பாடசாலை. 75% ஆசிரியர்களும் அவர்களுடைய ஊதியமும் பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை சீருடைகள் முதலியன அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. ஏனைய செலவுகளுக்கும் காணி கட்டடங்களுக்கும் கழகம் பணம் சேர்க்க வேண்டி உள்ளது. தற்போது 2400க்கும் மேற்பட்ட மாணவிகளை கொண்டதாக இந்த வித்தியாலயம் உள்ளது. இங்கு சகல பாடங்களும் செயற்பாடுகளும் விளையாட்டுகளும் எல்லா மாணவிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. மாலதி, நீங்கள் இதை பற்றி இன்னும் விவரமாக கூறுங்கள். இன்று ஒரு பெருமிதமான நாள் என்னவென்றால், நாம் இருவருமே, சிவச்செல்வி அக்காவும் நானும் சைவமங்கையர் வித்தியாலயத்தின் பழைய மாணவியராகவும் அங்கேயே படித்து அங்கேயே உருவாக்கப்பட்டு இன்று நேத்ரா டிவியின் முன் இருக்கும் பொழுது அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று பெருமைக்குரியவர்கள். எமது பாடசாலை சைவமங்கையர் கழகத்தால் ஆரம்பித்து 93 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளது. அங்கு நாங்கள் பழைய மாணவர் சங்கத்தில் தலைவி, உபதலைவி, காரியதர்சி, தனாதிகாரியாக இருந்து 25 வருடங்கள் சேவை செய்து பலவிதமான ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் செய்து இன்று சைவமங்கையர் கழகத்திலேயும் நாங்கள் டோட்டல் 29 வருஷமும் பூர்த்தியாகி இப்பொழுது எமது ஒரு பெரிய கனவு நனவாக வேண்டும் என்ற நோக்கு என்னவென்றால், எங்கள் குழந்தைகளுக்கு, எங்கள் பாடசாலை மாணவியருக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது. ஸோ எப்பொழுதுமே நாங்கள்
வேறு சென்ட் பீட்டர்ஸ் அல்லது ருத்ரா பார்க் மாதிரியான இடங்களுக்கு போய்தான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். அப்போ இப்பொழுது அந்த கனவு நிறைவேறும் பட்சத்தில் மூரோட்டில் விளையாட்டு மைதானம் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். அதை கம்ப்ளீட்டாக செய்ய வேண்டும் சைவமங்கையர் கழகம் ஆகிய நாங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. மாணவ மணிகளுடைய நன்கொடையாளர்கள் இவ்வளவு நாளும் இவ்வளவு வருஷமும் எங்களுடன் எமக்கு உதவி ஒத்துழைத்தளித்த அனுசரணையாளர்கள் எல்லோரும் நாங்கள் அதை இருக்கிறோம். ஸோ அந்த நடப்பின் பேரில் நாங்கள் பலவிதமான கண்காட்சிகள், மற்றது நிறைய கலாச்சார நிகழ்ச்சிகள், ஷோஸ் எல்லாம் வைத்து அதன் மூலமாக நிதி சேகரித்து நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். ஸோ அதற்கு எங்களுக்கு சமூகத்தினரிடையே எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. நாங்கள் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து இதை வித்தியாலயத்துடனும் சேர்ந்து நல்லபடியாக இதை நாங்கள் செய்வதற்கு எல்லா பிளான்ஸும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதைவிட நமது வித்தியாலயம் ஆலமரமாக வேரூன்றி நிறைய சாதனைகளை எங்களுடைய மாணவிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது அருந்ததி ராஜராஜீவன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது பழைய மாணவியராகவும் சைவமங்கையர் அங்கத்தவர்களாகவும் பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மேன்மேலும் வளர வேண்டும். அதன் மூலம் நாங்கள் இந்த சந்தையை, புது வருட சந்தையை நாங்கள் 5ஆம் தேதி வைக்க தீர்மானித்து அதற்கான டேபிள்ஸ் எல்லாம் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ அவை எல்லாரும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். திருமதி மாலதி அவர்களே, இந்த புது வருட சந்தை குறித்து பேசலாம். புது வருட சந்தை எதற்காக நீங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு மைதானம் இல்லை என்று சொல்லியிருந்தால் இதன் அடிப்படை இந்த புது வருட சந்தையின் பிரதான நோக்கம் என்ன, அது பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இந்த பிரதான சந்தையின் நோக்கம் என்னென்றால், எப்போவுமே ஒரு வருடத்தில் நாங்கள் கூறியது போல ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சிகள் வைத்துக்கொண்டு பெரு நிகழ்ச்சியாக்குறது நமது ஒரு குறிக்கோள் ஒன்று. அதில் இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வர்த்தகர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த சந்தையை வைக்கும் பொழுது அதில் வரும் பொழுது 2 விதமாக நடக்கின்றது. இந்த கழகம் அதில் வர்ற நிதியை சேகரிக்கிறது ஒன்று, 2வது சிறு வர்த்தகர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறது. அந்த சிறு வர்த்தகர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பாடசாலையில் இருக்கிற பெற்றோர்கள் மற்றது சிறு வர்த்தகர்கள் அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த நடவடிக்கைகளை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. திருமதி சிவச்செல்வி அவர்களே, இந்த சைவமங்கையர் கழகம் என்பது கிட்டத்தட்ட 95 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் நோக்கம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லுவோம். இப்பொழுது இந்த சைவமங்கையர் கழகத்தினால் வழங்கப்படும் சேவைகள் அல்லது முன்னெடுக்கப்படும் சேவைகள் என்று எதனை நாங்கள் குறிப்பிடலாம்? ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தற்போது இந்த சைவமங்கையர் கழகத்திலிருந்து என்ன விதமான சேவைகளை பெறலாம் அல்லது சேவைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள். நான் கூறியது போல் சைவமங்கையர் கழகம் என்ற பெரும் குடையின் கீழ் 5 நடவடிக்கைகள் நடக்கின்றன. அதில் முதலாவதாக பள்ளிக்கூடம், சைவமங்கையர் வித்தியாலயத்தை பற்றி மாலதி இவ்வளவு நேரமும் பேசினார். அதுக்கு அடுத்ததாக இசை நடன கல்லூரி ஒன்று இருக்கிறது. அந்த இசை நடன கல்லூரி தான் முதலில் தொடங்கிய சாதனை. ஏனென்றால் 95 வருடங்களுக்கு முன் முதலாகவே தொடங்கியது தான் இசை நடன கல்லூரி. அங்கு வாய்ப்பாடு, பரதநாட்டியம், வீணை, வயலின், ஆர்கன் முதலிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அந்த கல்லூரியின் குழந்தைகள் கல்வி கற்று நல்ல ஷோஸ் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். வருஷம் அவர்களுடைய கலை விழாக்கள் நடக்கும். அதோடு நவராத்திரி விழாக்களில் அவர்கள் பங்கேற்று அவர்களுடைய திறமையை காட்டுகிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு கலாக்ஷேத்திர ஸ்டைல் நடனம் கற்பிக்கும் ஒரு புது ஆசிரியை அவர்களுக்கு ஊக்குவித்து புதிதாக நடனம் கற்பித்து பரதநாட்டியத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். அதோடு அடுத்ததாக சைவமங்கையர் கழகத்தின் அடுத்த நடவடிக்கை மங்கையர் மாரியா பாலர் பாடசாலை. அந்த 5 நடவடிக்கைகள் இது 3வது.
பாலர் கற்கையில் திறம்பட பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கற்பிக்கும் சிறார்களுக்கு ஏற்ற கூடம் இது. தமிழ் ஆங்கிலம் தொடக்க கல்வியுடன் ஆடல் பாடல் பேச்சு நாடகம் முதலிய எல்லாமே கற்பிக்கப்படுகின்றன. ஸோ இந்த குழந்தைகள் முதலாம் ஆண்டு தேர்ச்சிக்காக எல்லா செயல்பாடுகளையும் கற்று முதலாம் ஆண்டு தேர்ச்சிக்காக பள்ளிக்கூடங்களுக்கு எங்களோட வித்தியாலயத்துக்கோ வேறு பள்ளிக்கூடங்களுக்கோ செல்வதற்கான தேர்ச்சி பெற்று இருப்பார்கள். அதுதான் இந்த மாரியா மாண்டசூரி என்றது மாரியா பாலர் பாடசாலை நடைபெறுகிறது. அது எங்களுடைய வித்தியாலயத்திற்கு முன்புறமாக இருக்கும் கட்டடத்தில் நடைபெறுகிறது. அடுத்ததாக பாலாம்பிகை நமசிவாயம் முதியோர் இல்லம். இந்த இல்லத்தில் 10 to 15 வரை முதியோர்களுக்கு இடம் இருக்கிறது. தற்போது 11 பேர் 12 பேர் இருக்கிறார்கள். அதைவிட இளம் வேலைக்கு செல்லும் அல்லது உயர்கல்வி கற்கும் பெண்களுக்கும் இருப்பிட வசதி கொடுக்கறதுக்கும் அங்கு கொஞ்சம் இடம் இருக்கிறது. அந்த இடத்தையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கட்டிடம் எங்களுக்கு ஒரு அந்த ஆரம்பத்தில் தொடக்கி வைத்தவர் ஒருவர் அந்த கட்டடத்தை எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்தபடியினால் எங்களுக்கு இந்த சேவையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மங்கையர் இல்லம் அது அந்த தூர இடங்களில் இருந்து படிக்க வரும் குழந்தைகளுக்கு இடவசதி இல்லாதனால் மங்கையர் இல்லம் கல்லூரி வளாகத்திலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் சில பிள்ளைகளை அங்கு வைத்து மங்கையர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி கூடுதலாக மாலா கூறுவார். மாலதி அவர்களே அப்பொழுது கூறலாம். இந்த இசை நடனக் கல்லூரி முதலில் வரலாம். இசை நடனக் கல்லூரியில் இணைந்து கொள்வதற்கு அல்லது தமது பெற்றோர் பிள்ளைகளை இணைத்துக் கொள்வதற்கு எந்த அடிப்படை எந்த தகுதிகள் இருக்க வேண்டும், அல்லது மறுபக்கத்தில் உங்களுடைய கழகம் சார்பில் இவ்வாறு அந்த இசை நடனக் கல்லூரியில் இணைத்துக் கொள்பவர்களுக்கு ஏதேனும் சலுகை இருக்கின்றதா? யாரெல்லாம் அதற்கு பொருத்தமானவர்கள்? அந்த இசை நடனக் கல்லூரியில் இணைந்து கொள்வதற்கு பொருத்தமானவர்கள் யார்? சைவமங்கையர் கழகத்தினால் நடத்தப்படும் இசை நடனக் கல்லூரியில் பாடசாலையில் படிப்பவர்களும் வெளியில் இருந்தும் வரலாம், சேரலாம். சைவமங்கையர் கழகத்தில் அதுக்கென்று எங்களுக்கு காரியாலயம் இருக்குது. அந்த காரியாலயத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் இருக்கின்றது. இதில் எந்த தங்குதடையும் இல்லை. 6 வயசு 7 வயசுல இருந்து சேர்ந்து கொள்ளலாம். அப்ப எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. தனிய வித்தியாலயம் அதுதான் எங்களுடைய பெண்மணிகள் 95 வருஷத்துக்கு முதல் ஆரம்பித்தது. அப்ப தைப்பூசம் அன்றும் விஜயதசமி அன்றும் புதிய மாணவர்களை சேர்க்கும் வழக்கம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. கீபோர்டில் எல்லாம் எங்களுடைய பாலர்கள் எல்லாம் ஜாயின் பண்ணும் பொழுது இந்த முறை தைப்பூசம் நடந்த விதம் ரொம்ப நன்றாக இருந்தது. எல்லோரும் அதில் மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ட் திருமதி சிவச்செல்வி பாலச்சந்திரன் கூறியது போல இந்த முறை கலாசேஷ்ரா நடன ஆசிரியை கொண்டு தேர்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக கலை விழாக்கள் யாரும் சேரலாம், வெளியிலிருந்து உள்ளுக்கும் வரலாம். இதை விட பாடசாலையில் படிப்பவர்களும் சேர்ந்து கொள்வார்கள். வயதில் ஏதேனும் இருக்கிறதா? 6 வயதிலிருந்து கொடுக்கலாம். ஆக வீணைக்கு மட்டும் எங்களுடைய ஆசிரியர் சொன்னார்கள் 9-10 வயசு பெற்ற. மற்றபடி இது டான்ஸ் எல்லாம் 5 வயசு பிள்ளைகளும் இந்த முறை சேர்ந்திருக்கிறார்கள். சைவமங்கையர் கழகம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. மதம் சார்ந்த ஏனைய மதத்தவர்களும் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்தும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவுபடுத்துங்கள். மதத்தடை ஒன்றும் இல்லை. மதத்தடை படிக்கிறதுக்கு வருபவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படும். ஆனால் முன்னுரிமை இந்து சமயத்தவர்கள் என்று இருக்கின்றதா? இல்லை. சைவமங்கையர் கழகம் என்பது ஒரு நோக்கம். சைவமங்கையர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. எங்களுக்கு எண்ணிக்கையில் ஒரு தடை இருந்தால் முன்னுரிமை சைவ சமயத்தவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் எண்ணிக்கையில் தடை இல்லாவிட்டால் அதில் தாராளமாக நிறைய கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், முஸ்லிம் பிள்ளைகள் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படித்து பழைய மாணவர் சங்கத்தில் இணைந்து நிறைய உதவிகள் செய்கிறார்கள். சரி, அடுத்த கேள்வி திருமதி மாலதி அவர்களிடம். அந்த
இந்த பாடசாலை, அதாவது ஒரு விடயம் முதலில் பார்க்கலாம். அந்த தலைநகரில் பணிபுரிபவர்களுக்கு தங்குமிட வசதிகளுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறேன். உண்மையில் இந்த சமூக சீரழிவுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. உண்மையில் அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாவிட்டாலும் பெண்களை பொறுத்தளவில் பல விடயங்களுக்கு அவர் முகம் கொடுக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய அந்த தங்குமிடம் குறித்து தெளிவினை சொல்லுங்கள். ஏனென்றால் அதனை எவ்வாறு நாங்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக அதற்கு அடிப்படையில் என்னென்ன விடயங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், எவ்வாறு தொடர்பு கொள்வது? இது ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் சமூக மட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவசியம் கட்டாயம் அந்த சேவையை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதை செய்வதில் மிகவும் தடைகள், கஷ்டங்கள் நாங்கள் சந்தித்து வருகிறோம். பெண் குழந்தைகளை, அது முக்கியமாக பெண் குழந்தைகளை பொறுப்படுத்தி பராமரிப்பது என்பது பெரிய ஒரு கஷ்டமான வேலை. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவர்களுக்குரிய கண்காணிப்பு, அவர்களை இந்த காலத்து பிள்ளைகளை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படியான நிலைமையில் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு கல்விக்கூடம் சென்று படித்து திரும்பி வந்து பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு ஏற்ற உணவு, சத்தான உணவுகளை கொடுத்து எல்லாம் செய்வது கஷ்டம் என்றாலும் நாங்கள் கூடியவரை அந்த உதவியை செய்கிறதுக்குத்தான் முயற்சி செய்கிறோம். இயலாமல் போனால் இந்த பொறுப்பெடுப்பது பெருங்காரியமாக இருக்கிறபடினால சில வேளை இயலாமல் போகவும் கூடும். கூடிய வரையில் நாங்கள் முயற்சித்து அதை செய்யத்தான் இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பாடசாலை மாணவிகளுக்கு, பாடசாலை மாணவிகளுக்கு, வெளி மாணவிகளுக்கு அல்லது இல்லை இல்லை, இரண்டு விடயங்கள். ஒன்று பாடசாலை மாணவிகளுக்கு, இரண்டாவது அந்த தொழில் புரிபவர்களுக்கு. அது வேறு. ஆமாம். இப்போ பாடசாலை மாணவி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பாடசாலையில் தான் அவர்களை இப்பொழுது அதே வளாகத்தில் தான் அந்த ஹாஸ்டலும் இருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக தூரிடத்திலிருந்து வருபவர்களுக்கா வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சமகாலத்தில் சில பெற்றோர் பிள்ளைகளை தங்களுடன் வைத்திருந்தால் சொல் பேச்சு கேட்காதவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஸ்கூல் நிர்வாகத்தில் இருந்தால், பாடசாலை நிர்வாகத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஒழுக்கம், ஆரம்பத்தில் குருகுல வாசம் போல அங்கு இருந்தால் அவர்கள் நன்றாக வருவார்கள் என்று எண்ணும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக பாடசாலை அண்மித்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை தூரத்தில் இருந்து வருபவர்களுக்குத்தான் இதை செய்வீர்கள் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறதா? முக்கியமாக தூரத்தில் இருந்து வருபவர்களுக்கு. ஆனாலும் சில வேளைகளில் சில பெற்றோர்கள் அண்மையில் இருந்தாலும் குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அப்படி 1-2 கேஸ் நாங்கள் அப்படி எடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர்களை கண்காணிப்பதும் நடத்துவதும் கூட கஷ்டம். உண்மையில் நடைமுறையில் சிக்கல்கள் இருக்கலாம். உண்மையில் அது மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது பெண்கள். உண்மை. அடுத்து மாலதியிடம் அடுத்த கேள்வி, அந்த தொழில் புரியும் பெண்களுக்கு அவர்களுக்கு அந்த தங்குமிட வசதி எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்கின்றீர்கள்? தொழில் புரியும் பெண்களுக்குத்தான் முதியோர் இல்லத்தில் ஒரு பகுதி இருக்கின்றது. அதில் அவுட் சைடர்ஸும் இருக்கலாம். இதை விட சில பெண்மணிகள் தங்களுடைய இன்டர்வியூஸ் அதுக்கெல்லாம் எங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுவார்கள். ஸோ 5 நாள் 7 நாள் அப்படி தங்குறதுக்கான வசதிகள் அங்கே கொடுக்கப்பட உள்ளது, தற்காலிகமாக கொடுக்கப்பட உள்ளது. அவர்கள் தற்காலிக, என்ன அவர்களுக்கு வேறு இடத்துக்கு போனா ஸோ அதுக்கான கட்டணங்களும் பாதுகாப்பு 100%, முக்கியமானது பாதுகாப்பு 100% அந்த முறை இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் முத்தாப்பாக இன்னொரு விஷயம் எங்களோட வித்தியாலயத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம், எஜுகேட்டட் கேர்ள் சைல்ட் சிஸ்டம் அண்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. சைமங்கேர் பழைய மாணவர் சங்கம் அது வைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ ஏதாவது குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணமாக அவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவர்கள் முழு பாடசாலையும் படித்து அதுக்கு பிறகும் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கான அவர்களுக்கான அந்த தேர்ச்சி இருந்தால் அதற்கான முறைகளும் வழிவகைகளும் இருக்கின்றது. அதுவும் ஒரு பாயிண்ட். நான் அதை மிக முக்கியமான பாயிண்டையும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பொருளாதாரத்தில் எந்த அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள்? அதாவது முதல் மார்க்ஸ் இருக்க வேணும் முதலில். ரெண்டாவது அந்த மார்க்ஸ் எடுக்கிறதோட அவருடைய குடும்ப நிலை, வருமான கஷ்டம். மூன்றாவது சில வேளை அந்த குழந்தைகள் சிங்கிள் பேரண்டா இருப்பினா.
தந்தை இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 4வது அவர்களுக்கான ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்களுக்கு இலவசமாக ஏதாவது படிப்பித்தல், சொல்லி கொடுத்தல், அப்படியான முறைகளும் இருக்குது. ஸோ இந்த எஜுகேட்டட் கேர்ள் சைல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். திருமதி சிவச்செல்வி அவர்களே, முக்கியமான ஒரு கேள்வி. இப்பொழுது உங்களுடைய அந்த குடையின் கீழ் நீங்கள் சொன்னீர்கள், அந்த சைவ மங்கையர் கழகம் என்ற குடையின் கீழ் 5 செயற்பாடுகள், அதாவது 5 பகுதிகள் செயல்படுகின்றன. இப்பொழுது உங்கள் அந்த குடையின் கீழ் 2 தரப்பினர், முக்கியமாக எனது பார்வையில் முதியவர்கள் இருக்கின்றார்கள், அதே போல இங்கு பாடசாலை சிறு மாணவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் சமூக மட்டத்தில் இந்த முதியவர்கள் என்பது தனித்து விடப்பட்டவர்களாக, குடும்பத்திலிருந்து தனித்து விடப்பட்டவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். அவ்வாறானவர்களுக்கு இங்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர்களும் அவர்களுடன் தொடர்புபடுத்தும் பொழுது ஒரு ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒன்று அவர்கள் பக்கம். மறுபக்கம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பேச்சு தொடர்பான அல்லது கதை ஏதேனும் சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கும் அங்கு பலன் இருக்கிறது. இவர்கள் இணைந்திருக்கின்றார்களா அல்லது எதிர்காலத்தில் இந்த திட்டங்கள் இருக்கிறதா அல்லது தனித்தனியாகத்தான் அந்த இரண்டும் இயங்குகின்றனவா? நீங்கள் அந்த குழந்தைகள் பாடசாலை செல்லும் கற்கும் மாணவிகள், அவர்களுக்கு முதியோரோடு இணையறத்துக்கு நாங்கள் இதுவரை ஒரு செயற்பாடுகளும் செய்யவில்லை. அவர்களுக்கு அதில் இஷ்டம் இருக்குமோ இல்லையோ, ஆனால் முதியவர்களோடு ஊடாடுவது நல்ல பழக்கம். நீங்க சொன்னது ஒரு நல்ல விஷயம். இனிமேல் அதை நான் மீதி கமிட்டி மெம்பர்ஸோடு கதைத்து அந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு விசிட் மாதிரி அவர்களை போய் சந்தித்து அவர்களுடன் கதைத்து உடாடி செய்வதற்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்துவது நல்லதென்று நானும் நினைக்கிறேன். நீங்கள் கூறியது நன்றி. முதியவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர்களுக்கு சிறுவர்களை கண்டு கதைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளை காண முடியாது. ஏனென்றால் சிலர் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் வெளிநாடுகளில் இருப்பார்கள். அப்ப இவர்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு இடைக்கிட டெலிபோனில் மட்டும் பேசிக்கொள்வார்கள். வரும்பொழுது வந்து காண்பார்கள். இங்கு இருப்பவர்களும் வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாத தருவாயில் கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு மாதத்தில் ஒரு காலோ அதை விட குறைவாகவோ வந்து பார்த்து விட்டு போவார்கள். இந்த சிறு குழந்தைகளை கொண்டு போய் அவர்களுடன் கதைக்க வைப்பது ஒரு நல்ல காரியம் என்று நானும் நினைக்கிறேன். ஆமாம், நிறைய விடயங்கள் பேசுவது இருக்கின்றன என்றாலும் நேரம் போதாமல் இருக்கின்றது. திருமதி சிவச்செல்வி அவர்கள் இறுதியாக சொல்லுங்கள். இப்பொழுது 5 விடயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்கள். சவால்கள் சுருக்கமாக என்ன சவால்கள்? அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு எவ்வாறு வெளியிடத்திலிருந்து பங்களிப்பு அல்லது ஒத்துழைப்பு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சவால்கள் என்று பார்க்கும் பொழுது யாருக்காவது பணம் தான் பெரும் பிரச்சனை. சரியா? எங்களுக்கு இப்போ பாடசாலைக்கு முக்கியமாக இப்போ தேவைப்படுவது மாலதி சொன்னது போல் ஒரு விளையாட்டு மைதானம். நிலம் வாங்கிவிட்டோம், கட்டடம் கட்ட வேணும், அதற்கு பணம் சேர்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய தற்போதைய முக்கிய விடயம். அதுக்கு அடுத்ததாக முதியோர் இல்லத்திலும் ஒரு அளவுக்கு மேல் நாங்கள் அவர்களிடம் பணம் எடுக்க இயலாது. எல்லாருக்கும் காசு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. அதற்கும் நாங்கள் அந்த கட்டிடம், எங்களுக்கு கிடைத்த கட்டிடம் இலவசமாக கிடைத்தாலும் அது பழைய கட்டிடம் என்றபடியினால திருத்த வேலைகள் எல்லாம் செய்து அதை சரியாக அவர்களுக்கு கொடுப்பதற்கும் நிறைய விரயம் இருக்கிறது, பண விரயம். அதற்கும் எங்களுக்கு பண வசதி நன்கொடையாளர்களைத்தான் நாங்கள் தேடித் திரிகின்றோம். உண்மையில் உங்களுடைய நல்ல நோக்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல பரோபாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். திருமதி மாலதி அவர்களை இறுதியாக இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல விரும்பும் விடயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். எங்களுக்கு சவால்ன்றது நிதி நெருக்கடி மட்டுமே. அது எங்களுக்கு அனுசரணையாளர்களும் பாடசாலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் எல்லாருடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் நேத்ராவுக்கு எமது மனமார்ந்த நன்றி சைவ மங்கையர் கழகத்தின் சார்பில் தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்தலாம் என்று நினைக்கின்றோம். சைவமங்கையர் கழகத்திலிருந்து வருகை தந்திருந்த திருமதி சிவச்செல்வி பாலச்சந்திரன், இணை காரியதரிசி சைவமங்கையர் கழகம், அதே போல திருமதி மாலதி சிவேந்திரன், உபத்தலைவி சைவமங்கையர் கழகம், இந்த இருவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.